Taste the Daily. நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் இருப்பதாக கூறிய உதயநிதி அதனை இதுவரை கூறாமலேயே துணை முதலமைச்சர் ஆகிவிட்டதாக புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். பேராவூரணியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யும். ரத்து செஞ்சிருக்காங்களா? அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் போற கூட்டத்தில் பேசினார். எங்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னார். தயவு செய்து பேராவூரணி மக்கள் கேட்கிறாங்க, அந்த ரகசியத்தை வந்து இங்க சொல்லிட்டு பாப்பா. நாங்களே அதை கேட்டுக்கிறோம், மக்களும் கேட்க தயாரா இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த ரகசியத்தை வெளியிடவே இல்லாத ஒரு துணை முதலமைச்சர் ஆயிட்டார். அத்தனையும் பொய்ய தானே. நாட்டு மக்களை ஏமாற்றி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப சட்டமன்றத்தில் என்னங்கிறாரு, போன கூட்டத்தொடரில் நான் கேட்கும் போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு எங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தையே நாங்களும் சொன்னோம், நாங்க தப்பாக சொன்னோம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த நீட் தேர்வு விலக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படிதான் நடக்க முடியும்னு இப்போ ஒத்துக்கிறார். அந்த நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது? 2010 மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த ஆட்சியில பங்கு பெற்றது. அப்போ திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். அப்பதான் 2010 டிசம்பர் 21 இதற்கு நோட்டிபிகேஷன் அரசுல வெளியிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட் தேர்வு வந்தது. கொண்டு வந்ததும் அவர்கள் ரத்து செய்வதற்கு முயற்சி நாடகம் அடிப்பதும் அவர்கள். இப்படிப்பட்ட கட்சி தேவையா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு நீட் தேர்வை கொண்டாந்தது அவர்கள் தான். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடகம் நடிப்பதும் திமுக தான். ஆக நாடகம் நடிப்பதிலே வல்லவர் திரு ஸ்டாலின்.